வட மாநிலங்கள்ல சில இடங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது இந்துக்கள் புகுந்து ரகளை பண்ணிட்டாங்க. அப்படி இங்க உள்ள சிறுபான்மை ஓட்டு பொறுக்கி எச்சைகள் பொங்கி வழிகிறாங்க. சீமான்ல இருந்து தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் அப்படி சிறுபான்மை பிடிச்சி நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்ற கதையில பேசிட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது என்ன? நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி ஆலஞ்சி ஜங்ஷன் பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ற பெயரில் நடுரோட்டில் பைக்குகளை நிறுத்தி சப்தம் எழுப்பி தொல்லை செய்த இளைஞர்களை பொதுமக்களை அடித்து விரட்டினர். போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நேத்து கூட ஒரு இந்து இளைஞரை கொளுத்திருக்காங்க, அடிச்சு கொண்டிருக்கானுங்க. இதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறானுங்க. முஸ்லீம்னா வாயை திறப்பானுங்க, கிறிஸ்டின்னா வாயை திறப்பானுங்க, இந்து சொன்னா வாயை முடிப்பானுங்க. இந்த குதிரை கொல்லுன்னா வாயை திறக்கும், கடிவாளனா வாயை முடிக்கின்ற மாதிரி இந்த ஓட்டு பொறுக்கி எச்சை அரசியல்வாதிகள் கிறிஸ்தவ முஸ்லீம்னு வாயை திறந்துக்கிறாங்க. இந்து அப்படின்னா உடனே வாய் டபக்குன்னு முடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது. ஏன்னா நம்மளும் நிறைய கிறிஸ்தவ இதெல்லாம் பார்த்திருக்கோம். நான் என்ன சொன்னா, வெள்ளக்காரன் இருந்த இந்த கிறிஸ்தவன் அவங்களோட போய் கொண்டாடுறது கிடையாது. அவங்களுடைய அடிமையால் போன அவன் நாட்டை ஆண்டு வெளியே போயிட்டான். நான் அடிமை என்ன மாறாம உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு நம்மளும் இந்துக்களுக்கு புத்தாண்டுகள் வருது. எவ்வளவு அருமையா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கும், காலையில் குளிக்கிறோமா, பெரியவங்க காலையில் ஆசீர்வாதம் வாங்கணுமா, கோயிலுக்கு போனோமா, அர்ச்சனை பண்ணோமா, அடுத்தவனை துளி அளவாது தொந்தரவு பண்றோமா. இந்த திருப்பரங்குன்றத்தை தீபத்தை போனா தடுத்து எவ்வளவு இது பண்ண முட்டு கட்ட போட்டானுங்க. நம்ம அப்பயும் அதையும் சகித்து கொண்டு பொறுமையாக தான் இருக்கிறோம். இவன் நடுராத்துல கோஷம் போட்டுட்டு கூப்பாடு போட்டுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா எந்த மனிதன் தாங்கி கொள்ள முடியும்? மானங்கட்ட கொத்தடிமைகள் வேணா தாங்கிட்டு இருப்பானுங்க. மானம் உள்ளவன் கேட்கத்தான் செய்வான். வட மாநிலத்துல கேட்டிருக்கான், தமிழகத்திலையும் கேட்க ஆரம்பிச்சான், கன்னியாகுமரியில கேட்டிருக்காங்க. இது எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இன்னல்கள் வரும்போது கேட்கத்தான் செய்வாங்க. இதை நீங்க மதவாதம் இது சாயம் பூசிட்டு அலையாதீங்க. உங்களுடைய அரசியல், உங்க அரசின் குறைபாடு இது. கிறிஸ்தவ கொண்டாட்டமா சர்ச்சுக்குள்ள போய் கொண்டாடு, இல்லை உன் வீட்டுல போய் கொண்டாடு. ரோட்ல போறவனை பிடிச்சி கையை பிடிச்சி இந்துக்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்துக்களுக்கு புத்தாண்டு இது கிறிஸ்தவ புத்தாண்டு சொல்றது. இந்துக்கள் நாங்கள் உங்களை மாதிரி ரொட்டி துணி விளையாடுவானுங்களா? கிறிஸ்தவனுக்கு சொல்லி இல்லை வெள்ளக்காரனை போய் ஐரோப்பில் ஆப்பிரிக்கா அங்கே போய் சொல்லிட்டு வா. போயிட்டு இங்க இருக்கிறவங்க இந்துக்களை தொல்லை பண்ணாதீங்க. உங்களுடைய புத்தாண்டு உங்களுக்கானது, அடிமைகளுக்கான எங்களுடைய புத்தாண்டு எங்களுக்கானது, அடிமைகளுடைய புத்தாண்டு அடிமைகளுக்கானது. நீங்க உங்களுக்கு கொண்டாடிக்கோங்க. இருக்கிற பொதுமக்களை தொல்லை பண்ணாதீங்க. தொல்லை பண்ணிட்டு ஏன்டா தொல்லை பண்ணுன்னு கேட்டால் உடனே மதவாதம், பயங்கரவாதம், இல்லாத வாதம்லாம் வந்துடும் இவங்களுக்கு. ஆனால் இது பங்களாதேஷில் பயங்கரவாதம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கெல்லாம் முழு காரணம் அவங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த இந்துக்கள் தான். அவங்க தெளிவாக இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சி எங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு மட்டும் போதும், கிறிஸ்தவ ஓட்டு மட்டும் போதும், மானங்கட்ட இந்துக்கள் ஓட்டு வேணாம் அப்படின்ட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இந்துக்களை. இனியாவது விழித்துக்கொள்ளும். இளைய தலைமுறை, வருங்கால தலைமுறையை காப்போம்.